தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இது உங்கள் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சி. நம் நிகழ்ச்சிக்கு சிறுபான்மை நல மக்கள் கட்சி நிறுவனர் பேராயர் சாம் யேசுதாஸ் அவர்கள் நம்முடன் சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்கள் சார். சிறுபான்மை நல மக்கள் கட்சி இல்லையா உங்களது? ஆமாம். அப்போ சிறுபான்மையரை பாதுகாப்பதில் உங்களுடைய பங்கு பெரிய பங்கு. சிறுபான்மை மக்களுடைய நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி. கிறிஸ்துவர்களுக்கான ஒரு தனிப்பட்ட அரசியல் களம் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இல்லை. அதற்காக உருவாக்கப்பட்ட முதல் கட்சி இது. அநேக கட்சிகள் பெயரளவில் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கிறிஸ்துவர்களுக்காக வேகமான ஒரு அரசியல் முன்னேற்பாட்டுக்காக உருவாக்கணும். ஆனால் கிறிஸ்துவ அரசியல் என்று வரும்போது இன்னைக்கு இருக்கிற அனைத்து கட்சிகளும் இவர்களுக்கு நமக்கு அரசியல் ரீதியாக ஒரு முக்கியத்துவம் தரணும்னு எதிர்பார்த்து தான் இந்த தேர்தலில் முழுமையாக ஈடுபடணுன்றதுக்காக முழுமையாக. இப்போ நீங்கள் எவ்வளோ வருஷம் ஆச்சு சார் இந்த கட்சி ஆரம்பித்து ஒரு 7 வருடம் ஆகிட்டு. ஒரு 2 தேர்தலில் கூட நாங்கள் வந்த சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தலில் நிற்க முயற்சினோம். இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய அரசியல் கட்சியோட கூட்டணியோ ஏதோ இது வரைக்கும் நாங்கள் வைக்கலை. முதலாவது ஒரு திமுக ஆதரவில் செயல்பட்டோம். பின்ன நாட்களில் திமுக சரியாக கிறிஸ்துவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கல, கிறிஸ்துவ கட்சிகளை அங்கீகரிக்கலை அப்படின்ற காரணத்தினால தனித்து செயல்பாட்டில் இருந்தோம். இப்போது சமீப சில நாட்களாக போன இடைத்தேர்தலில் சீமான் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டோம். மற்றபடி எங்களுடைய நிலைப்பாடு கிறிஸ்துவர்களுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் பெற்றுத்தரணும். கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்களுக்கென்று தனியான அவளுடைய குரலாக சட்டமன்ற பாராளுமன்றத்தில் எதிரொலிக்கிற ஒரு குரல் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்சியை நாங்கள் உருவாக்கினோம். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நாங்கள் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இப்போ யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் காலம் தொட்டு காலம் சிறுபான்மையினருடைய மிகப்பெரிய பாதுகாவலர் அப்படின்றது திமுக கட்சியை தான் எல்லாருமே சொல்லுவாங்க. திமுகவுடைய பெரிய பலமே சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கி, அதாவது கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியருடைய வாக்கு வங்கி தான் காலம் தொட்டு காலம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் அவங்களும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவங்க கட்சியில் ஜெயித்தவங்களில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு 3 அமைச்சர்கள் கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க, எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இப்படி பரவலாக அவங்களும் அந்த கிறிஸ்துவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் வச்சுருக்காங்க. நாட் ஓன்லி திமுக, அதிமுக எல்லா கட்சியிலையும் இருக்காங்க. இல்லை, அது அப்படி ஒரு மித், அப்படி ஒரு பிம்பத்தை இவர்கள் உருவாக்கியிருக்காங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா, ஏன்னா வெளியிருந்து பார்க்கும்போது சொல்லுவாங்க நாங்கள் தான் கிறிஸ்துவர்களுக்கு பாதுகாவலர், கிறிஸ்தவர்களுக்கு திமுக தான் பாதுகாவலர்னு சொல்லுவாங்க. ஆனால் கடந்த கடைசியாக இவர் நம்ம கலைஞர் ஆட்சியில் பிஜேபி கூட இருந்து கூட தேர்தல் கண்டார். அப்போ அவர் பிஜேபியில் இருக்கும்போது கிறிஸ்துவர்களுக்கு ஆதரவாக இருந்தாரா? அப்படியெல்லாம் கிடையாது. இவங்க அரசியல் ரீதிக்காக இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி வந்துடும் ஒரு பூச்சாண்டியை காட்டி கிறிஸ்தவர்களை அச்சுறுத்தி வாக்குகளை வாங்குவதற்காகத்தான் இவங்க நான் பாதுகாவலன் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, வெளி மாநிலங்களில் பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் கூட இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட திருச்சபையிலையும் பிரச்சனை, கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை, கிறிஸ்தவர்கள் தெருவில் வீதியில் அடிக்கப்படுகிறார்கள். காவல்துறை என்பது முற்றிலுமாக ஸ்டாலின் அரசு விட்டது கண்ட்ரோலில், பிஜேபி கண்ட்ரோலில் தான் இருக்கே தவிர ஸ்டாலினுடைய கண்ட்ரோல் இல்லை, இந்த முதலமைச்சர் கண்ட்ரோல் இல்லை. ஏன்னா எல்லா ஊர்லேயும் சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுகிறார்கள். அவங்க ஊழியம் செய்ய விடலை, ட்ராக்ஸ் கொடுக்க முடியாது. நீங்கள் வடநாட்டில் கூட ட்ராக்ஸ் கொடுக்கலாம், தமிழ்நாட்டில் ட்ராக்ஸ் கொடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் தனியார் திருச்சபையில் நடத்த முடியல. அவ்வளோ திருப்பூரில் போராட்டம் என்று சொன்னீங்கன்னா நான் 20-25 லிஸ்ட் அப்படி என்னால் படிக்க முடியும். ஏன்னா இப்போ சமீப நாட்களில் வட இந்தியாவில் நம்ம கிறிஸ்மஸ் விழா கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கட்சிகள் கிறிஸ்தவர்களை பலமாக அடித்தார்கள். அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் 2 வருடமாக தமிழ்நாட்டில் திமுக அரசு வந்த பிறகு நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இல்லை எங்கெல்லாம் அந்த மாதிரி? ஆமாம், வரிசை படிக்கட்டுமா? ஒரு 5 படிக்கட்டுமா? நான் வரிசை ஏன்னா எந்த மீடியாலையும் வரல. ஆமாம், அதான் சொல்கிறேன். அதுதான் இங்கே இருக்கிறது இண்டிவிஜுவல் பிரச்சனைனாலயா? ஆமாம், தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா ஜூலை 24ஆம் தேதி தூத்துக்குடியில் தாளமுத்து நகர் பகுதியில் கைப்பிரதி கொடுத்தவங்களை காவல்துறை கைது செய்து
அடக்குமுறை செய்திருக்கு. நீங்க சரி ஒண்ணு ஆமா, இது மாதிரி வந்து வருஷம் தூத்துக்குடியில இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா சொல்றீங்க இல்லையா, சேலம், ஆமா இப்ப சேலத்துல நீங்க கைப்பிரதி கொடுத்தாங்க. அந்த ஊர் என்ன சொன்னீங்க, அந்த ஊர் பேரு தாளமுத்து நகர் தாளமுத்து. பகுதியில் அங்க வந்து அந்த பிட் நோட்டீஸ் கொடுக்கும்போது போலீசார் கைது பண்ணாங்க. நீங்க அந்த பிட் நோட்டீஸ் கொடுத்தவங்கள முதல்ல அப்ஜெக்ட் பண்ணவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா ஆர்எஸ்எஸ் காரங்க, ஆர்எஸ்எஸ் காரன் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல அது அந்த அந்த செய்தி எனக்கு தெரியும். அதுதான் அது மாதிரி சொல்றேன் உங்களுக்கு விரிவான ஆமா இல்ல அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 35 இடங்கள்ல வந்து கடந்த எங்கேயுமே திமுக கவர்மெண்ட் வந்து பிட் நோட்டீஸ் கொடுக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லையா? திமுக கவர்மெண்ட் தான் அதை கைது செய்து உடனே கைது செய்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவர் வந்து இவரால வந்து இங்க மத முதல்கள் வருது, தடுக்கிறோம்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு சென்சிட்டிவ் பிரச்சனை வரக்கூடாதுன்றத போலீஸ் வந்து வழக்கமான விஷயம் தான். கூட்டிட்டு போங்க, அடுத்த இடத்துல இவங்க அதே கைப்படுறது வேற இடத்துல கொடுத்துக்கோங்க, இங்க வந்து சென்சிட்டிவா இருக்குங்க, வேற தெருல கொடுக்குன்னு சொல்லலாம்ல. நீங்க கொடுக்க கூடாது, எழுதி வாங்கிக்கிட்டு உங்களை வச்சுறுத்தி இது மேல கொடுத்தீங்கன்னா உங்களை கைது பண்ணணும்னு மிரட்டுறதுக்கு அது என்ன அரசு? அது வந்து எப்போதுமே போலீஸ் வந்து சில விஷயங்களை வந்து ஷார்ட் அவுட் பண்றதுக்கு இல்ல இருக்கட்டும். எதுக்காக அது கூட சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அமைப்பினர் வந்து பெரிய லெவல்ல அங்க பிரஷர் கொடுத்திருப்பாங்க. இல்ல ஒரு இடத்துல இல்ல, சேலத்துல இதே பிரச்சனை, எல்லா இடத்துலயுமே அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் 19 சொல்லுது, நீங்க உங்களுடைய மத பிரச்சாரத்தை நீங்க எங்கெல்லாம் பண்ணலாம், 25 சொல்லுது. அப்போ ஒரு அரசு என்பது அந்த அரசு வந்து 2 பேருக்கும் சாதகமா இருக்கணும். கிறிஸ்துவனுடைய மத கடமை செய்யறது, எங்களுடைய மதத்தை பரப்புகிறது, எங்களுடைய ஹேண்ட்பில்ல கொடுக்கறது எங்களுடைய உரிமை. அவங்க உரிமை அவங்க செய்யறாங்கப்ப, வேணா வாங்கிக்கோ இல்லைன்னு சொல்றது கூட அரசா தான். அப்பதான் நீ கிறிஸ்துவனுக்கு பாதுகாவலன். நீ வந்து கொடுக்காத, நீ தடுத்துடுற அப்படின்னு சொன்னா நீங்க என்ன எனக்கு பாதுகாவலன்? இதே சம்பவம் இல்ல, இது சம்பவம் தான். ஓகே சார், இதே போல ஒரு சம்பவம் நாமக்கல்ல நடந்துச்சு ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி. சரி, இதே மாதிரி பிட் நோட்டீஸ் கொடுக்கும்போது அங்க உள்ள ஒரு ஆர்எஸ்எஸ் சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பை சேர்ந்தவங்க வந்து இந்து முன்னணி இவங்களாம் வந்து பிரச்சனை பண்றாங்க. பிரச்சனை பண்ணும்போது அங்க உள்ள திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வாங்காம போ, நீ வந்து இங்க இது பண்ணாதனால போலீஸ் கேஸ் ஆகுது. போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களை பிரஷர் பண்ணி கொடுத்தாங்களா, நீங்க இஷ்டப்பட்டா வாங்க, இல்லைன்னா போங்க, நீங்க வந்து உங்க சர்ச்சு கிட்ட நின்று கொடுங்க, வீடு வீடா போய் கொடுக்காதீங்க, தேவையில்லாத பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி சார்ட் அவுட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த இப்படியும் இருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா இப்ப போன வாரத்துல பாத்தீங்கன்னா இதே வந்து காரைக்குடியில இதே பிரச்சனை. காரைக்குடியில உங்களுக்கு எல்லாம் யூடியூப்ல இருக்க, எடுத்து பாருங்க. காரைக்குடியில இருக்கிற அந்த இன்ஸ்பெக்டர் மிரட்டுறாரு, நீ வந்து உன்னை பிடிச்சி உள்ள போட்டுருவேன், எல்லாரும் வண்டியில ஏத்து, ஜீப்ல ஏத்து, எல்லாரும் உள்ள போ. நான் என்ன சொல்றேன், ஒரு பொதுமக்கள், இது ஒரு சாதாரண பிரச்சனை. திமுக அரசு கிறிஸ்துவனுக்கு பாதுகாப்பா இல்லைன்றதுக்கு ஒரு பாயிண்ட் தான் சொல்றேன். இன்னும் இது மாதிரி பாத்தீங்கன்னா 20 பிரச்சனை இருக்கு. அதான் சார், பாதுகாப்பா இல்லைன்னா வடநாட்டுல ஒரு நாள் தான் நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுனீங்க. ஆமா, தமிழ்நாட்டுல அந்த பிரச்சனை கிடையாது. இல்ல, வடநாட்டுல எல்லா இடத்துலயும் எல்லா நாளும் கொடுப்பாங்க. இல்ல சார், இங்க தமிழ்நாட்டுல அமைதியா கிறிஸ்தவர்கள் பாதுகாப்பா இரவு முழுவதும் சர்ச்சுக்கு போயிட்டு கொண்டாடுறாங்க. வடநாட்டுல இப்ப நீங்க சொன்னதுதான், அங்க அடிச்சான் உடைச்சான் அப்படின்னு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இங்க இல்ல. அதுதான் சார், அது மாதிரி இருக்குது. அதை கூட வெளியே கொண்டு வரல. இங்கேயும் கூட பல திருச்சபை நடத்த விடாம அங்க வந்து பாத்தீங்கன்னா, அதான் நான் அதுக்கு தான் சொல்றேன், வடநாட்டுல ஒரு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நடத்தது ஒரு பெரிய இஷ்யூவா வந்தது. இங்க ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஊர்ல ஒரு திருச்சபை நடத்த முடியாம அங்க இருக்கிற லோக்கல் ஆள் வந்து போய் அங்க பிரச்சனை கொடுக்கும் போது காவல்துறை ஒரு நாளும் கிறிஸ்துவனுக்கு ஆதரவா இல்ல. சபை வந்து அவன் 25 வருஷமா நடத்துற சபையை ஒருத்தன் வந்து திடீர்னு ஒருத்தன் எந்த ஊர்ல, அந்த ஊர்காரன் கூட கிடையாது, பக்கத்துல ஊர்ல இருந்து வந்து சொல்றான் இங்க சபை நடத்தக்கூடாதுன்னு, உடனே காவல்துறை ஓடி போய் கைது பண்ணி பாஸ்டர் தான் உள்ள கூட்டு வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்றான். இப்ப இதுதான் நான் கேட்கிறேன், இது என்ன நீதின்னு கேட்கிறேன். இது என்ன பிரச்சனையை ஆரம்பிக்கிறவங்க யாரு? அதுதான் சார், நான் அதுதான். நீ ஆதரவா நீங்க வந்து பிஜேபி என்ற கட்சிக்கு மறைமுகமான ஆதரவா இருக்கீங்க. நீங்க கிறிஸ்துவனுக்கு ஆதரவா இல்ல. கிறிஸ்துவனுக்கு ஆதரவா இருந்தா என்ன சொல்லிருக்கணும்னா, அவன் சர்ச்சு 25 வருஷமா நடத்துறான், நீ எந்த ஊருப்பா, பக்கத்து ஊருக்காரன், உனக்கு என்ன வேலை, அவனை அனுப்பிச்சிருக்கணும். ஆனா இங்க பாஸ்டர் அனுப்பிச்சு விட்டு நீ சர்ச்சை நடத்தாத, கலெக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கினேன், அதை வாங்கினேன், இவனை தான் பிரச்சனை கொடுக்குறாங்கன்னா, அப்ப என்னன்னா இந்த அரசு வந்து கிறிஸ்துவனுக்கு பாதுகாப்பான அரசு சொல்லாதீங்க. நீங்க கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்கள். ஆனா இது வந்து பப்ளிக்கா உங்களால ஊடகம் எல்லாம், பாதி ஊடகம் உங்க கையில இருக்கு, நீங்க எதுவுமே விடாம எல்லாம், நான் சொல்றேன் வாட்ஸ்அப்ல இருக்கு, 10 சேனல்ல கொடுங்க. நான் சொல்றேன் 25 கம்ப்ளைண்ட் 25 ஊர்ல நடந்ததை எல்லா யூடியூப்ல இருக்கு. ஆனா பொதுமக்களுக்கு தெரியல. இதைத்தான் வச்சுக்கிட்டு நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க 3 திமுக அரசர்கள், திமுக மந்திரிகள் இருக்காங்க. மந்திரி திமுக கண்ட்ரோல் பண்றவனா திருச்சபைக்கு கண்ட்ரோலா இருந்துக்கிறாங்க. எல்லா மந்திரிகளும் பொதுவான சார். நான் என்ன சொல்றேன், மதமாற்ற தடை சட்டம் போட்ட ஜெயலலிதா இருக்கும்போது 3 பேர் அமைச்சரா இருந்தாங்க. அப்ப வந்து PH பாண்டியன் இருந்தாரு, அவன் அதுக்கு காளிமுத்து இருந்தாரு, இன்னும் நிறைய பேர். ஆமா, எல்லாருமே கிறிஸ்துவன் தானே.
ஏன் ஜெயலலிதா எழுத்து அவங்களால பேச முடியல? மதமாற்ற தடை சட்டம் வேண்டாமா சொல்ல? ஏன்னா அவங்களால ஒரு கேஸ் கூட போட்டு நிரூபிக்க முடியல. ஆனா அவங்களுக்கு தெரியும் தவறா போட்டுட்டாங்கன்னு, அப்புறம் பின்னால விட்ரா பண்ணிட்டாங்க. இருந்தாலும் கூட அங்க இருந்த கிறிஸ்துவனால ஏன் பேச முடியல? அவங்க வந்து திமுக எம்எல்ஏக்கள் கிறிஸ்துவ எம்எல்ஏக்கள் அல்ல. நான் சொல்றேன், கிறிஸ்துவ எம்எல்ஏவா ஒருவர் உள்ள போனாதான் கிறிஸ்துவனுடைய மனநிலையை பேச முடியும், கிறிஸ்துவனுடைய உண்மையான காரியத்தை பேச முடியும். இப்ப கூட நீங்க சொல்ல இனிகோ எரிதராஜன் ஒருத்தர் போட்டாங்க, அவர் கிறிஸ்துவர் தானே? கிறிஸ்துவர் இல்லை, அவர் திமுக எம்எல்ஏ. அவர் கிறிஸ்துவ எம்எல்ஏவா இருந்தால் கிறிஸ்துவ பிரச்சனை பேசியிருப்பாரு. அதாவது நீங்க முஸ்லீம் லீக் மாதிரி போய் ஆமா, எங்களுடைய பிரதிநிதித்துவம் பேசணும், திருச்சபையில் இருக்க பிரச்சனையை பேசணும். அப்போ உங்களுக்கு கோவமே வந்து நமக்கு ஒரு சீட்டு தரலன்றதுதான். நமக்கு சீட்டு கிடையாது, கிறிஸ்தவனுக்கு சீட்டு தரலன்னு தான். அதான் கிறிஸ்துவ ஆமா, எங்களுடைய பிரதிநிதித்துவம் என்ன? கிறிஸ்துவனுடைய உண்மையான பிரச்சனையை சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலும் பேசுறதுக்கு. நான் என்ன சொல்றேன், ஒரு பொதுவான நீதின்னு சொல்றேன். உங்களுக்கு கிறிஸ்துவ அரசு, கிறிஸ்துவர்கள் இந்த தேசம், உங்க கட்சிகள் பெரும்பாலும் வாக்குகளை யார்கிட்ட வாங்குறீங்க? கிறிஸ்துவர்கிட்ட வாங்குறீங்க. கிறிஸ்துவர்கிட்ட வாங்கும்போது கிறிஸ்துவர்களுக்கு என்ன நன்மை செய்தீங்க? பட்டியல் ஏதாவது சொல்லுங்க. நான் சொல்றேன், கிறிஸ்துவர்களுக்காக நாங்க இவங்க எல்லாமே சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா பேப்பர் வைஸ்ல இருக்கும். நாங்கள் வந்து உங்களுக்கு அதை அமைச்சு தரோம், இதை அமைச்சு தரோம்னு வாக்குறுதியில் தான் கொடுத்துருப்பாங்களே தவிர அது செயல்பாட்டில் வந்து இவங்க வந்து பெருசா எதுவுமே செய்யல. பாதி ஊர்ல கல்லறை இல்லை சார். கல்லறைக்காக எல்லா ஊர்ல, போன வாரம் பாருங்க பல்லாவரத்தில் ஒரு கல்லறைக்கான போராட்டம் நடந்தது. கல்லறைக்காக பல ஊர்களில் போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏன் நீங்க சொல்றேன்னா, இவங்க வந்து எப்படி ஒரு மாயமான பிம்பத்தை வச்சிருக்காங்கன்னா, திமுக என்பது கிறிஸ்துவனுக்கு பாதுகாப்பான கட்சி, நீங்க ஓட்டு போட்டணும். ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு பிஷப்புகளெல்லாம் கூப்பிட்டு நிக்க வச்சு போட்டோ போட்டதால கிறிஸ்துவ ஓட்டு போட்டுருவாங்கன்னு இவங்க நம்புறாங்க. ஆனா இந்த தேர்தல் அது நடக்காது. இவ்வளவு நாள் நடந்துட்டு இருந்தது. நீங்க சொல்ற மாதிரி அந்த பிஷப்லாம் ஏன் போகணும்? நல்லது செய்யலன்னா நாங்க வர மாட்டோம். மிரட்டி கூப்பிடுறேன் சார். நீங்க வந்து யாரையும் மிரட்டிலாம் சார், நான் ஒரு மிரட்டி கூப்பிட, நான் ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். பிஷப்ன்றவர் ஒரு பெரிய ஆளு, அத நான் சொல்றேன். நீ வரலனா அவ்வளவுதான். ஆமா, லிட்டரலி இஸ் ரைட். ஏன் அப்படி சொல்றேன்னா, என்னுடைய வீட்டில் நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு, நான் எல்லாரையும் வீட்டில் ஊரில் இருக்கிறவங்களாம் வாங்கன்னு கூப்பிட்டுட்டு, நான் என் வீட்டை விட்டுட்டு பக்கத்து ஊருக்கு போவேனா ஃபங்க்ஷன்? உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வருவேனா? உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வருவேனா? என் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு போஸ்ட் அடித்து எல்லாரும் ஊரில் இருக்கிற விருந்தாளியெல்லாம் கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வருவேனா? நான் ஒரு முக்கியமான விவிஐபியா இருந்து உங்களை கூப்பிட்டா நீங்க வந்து தானே ஆகணும் சார். எப்படி சார் வர முடியும்? என் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது சார் அன்னைக்கு. சார் நீங்க அதை அவாய்ட் பண்ண வேண்டியது. அதை தான் சொல்றேன். அப்போ எப்படின்னா, நீங்க ஒரு அழுத்தம் எனக்கு கொடுக்காத நான் வர முடியாது. ஏதோ சம்திங் ராங். இங்க வந்து பிஷப் அவர்தான் சொல்லணும். அதை தான் அவர் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் இங்க என்னன்னா, உங்களுக்கும் தெரியாது இல்ல? இல்ல எனக்கு தெரியாது இல்ல. எனக்கு எப்படி நிர்பந்தமா தெரியும்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஷப், அவருக்கு ஸ்கூல்ஸ் இருக்கு, பல விதமான ஒண்ணு அந்த பிஷப் உங்கள்ட்ட சொல்லிருக்கணும். இல்லங்க எங்களை பிஷப் சொல்லவே வேண்டாம், மிரட்டி கூப்பிட்டாங்க. இல்ல பிஷப் இல்ல திமுக சைடுல இருந்து யாராவது சொல்லிருக்கணும், மிரட்டி தான் நாங்க கூப்பிட்டோம். இல்ல ரெண்டு பேருமே சொல்லாம திருட எப்படி சார், திருட எப்படி சார் ஒத்துக்குவான்? திருட எப்படி திருடன் ஒத்துக்குவானா? போலீஸ் இருக்கிற எல்லா ரவுடியும் மிரட்டி தான் நீ ஸ்டேட்மெண்ட் வாங்கினா ஒத்துக்குவானா? அவரே நம்ம போட முடியுமா? இல்ல, அதுதான் சொல்றேன். எப்படி போய் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து எல்லா பிடிக்கப்பட்ட குற்றவாளி நல்லா இருப்பான், என்ன காரணம்ன்றது ஊருக்கே தெரியும். அதுதான், அதே மாதிரி தான் இதுவும் ஊருக்கே தெரியும். ஏன் தெரியும்னா, இல்ல நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். இல்ல உங்களுக்கு தெரியும். அதுக்காகத்தான் நான் இந்த ஊடகத்துல சொல்றேன். ஒரு ஆர்சி ஸ்தாபனத்தின் தலைமை பிஷப் சென்னையில அவங்க ஓன் ஸ்தாபனத்துல அவர் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அறிவிச்சு, கிறிஸ்துமஸ் விழான்னு அறிவிச்சு 23ஆம் தேதி ஒரு தேதி எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 23ஆம் தேதி சென்னையில் நாங்கள் தான் நடத்துகிறோம் வாங்கன்னு சொல்லிட்டு வேற அமைப்புகள் இருக்கிற பால் தினகரன் பெரிய பெரிய ஆளெல்லாம் கூப்பிட்டுட்டு, இவர் இங்கே இல்லைன்றதால சிஎம் ப்ரோக்ராம் வந்து அங்கே இதில் நடக்குது, இன்னைக்கு நீங்கள் அதில் தான் கலந்துக்கணும் அப்படின்னா இவருக்கு முன்னால் தெரியாதா அது? இவர் அப்போ ஏன் போறாருன்னா, அரசு நிர்பந்திக்கிறது. அரசு வந்து ஏன்னா நீ எல்லாம் இல்லைன்னா சர்ச் உன்னால வந்து திருச்சபை நடத்த முடியாது, உன்னால வந்து ஸ்கூல் நடத்த முடியாது, உன்னால சிறுபான்மை அந்த பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் பிரச்சனை வந்துடும். இப்படித்தான் சார் இது, இப்படித்தான் வந்து இவங்களுக்கு வாயில்லா பூச்சியா இருக்காங்க. அதுக்காக தான் நாங்கள் பேச வந்திருக்கோம். இப்போ ஏன்னா எங்ககிட்ட ஸ்தாபனம் கிடையாது, எங்ககிட்ட ஸ்கூல் கிடையாது, எங்களை எவனே மிரட்ட முடியாது. நாங்கள் இருக்கிற உண்மையை சொல்ல வரோம். கிறிஸ்தவர்களை இவர்கள் அச்சுறுத்தி தான் ஓட்டு வாங்குறாங்களே தவிர கிறிஸ்தவன் மனவாழ்ந்து கூட ஆமா சொல்லுவாங்க. எப்ப என்ன தேர்தல் வந்துச்சுன்னா கணக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல சார், இப்ப மீடியா இருக்கு சார், அதுதான் சொல்றேன், புஷ்னு வெளியே வந்துரும். அதுதான் சொல்றேன். இப்ப மீடியால வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க செஞ்ச இதை சொல்லியே வாங்கலாமே. நீங்க சொல்ற மாதிரி சின்னப்பான்னு ஒருத்தர் இருந்தார் மறைநேயம், அவர் வந்து கலைஞரோட அவ்வளவு இணக்கமா இருந்தார். ஆமா,
அவர் இருக்கும்போது நானும் இருக்கிறேன். கலைஞர் கூட அவரோட அவர் வந்து நிறைய மேடைகள்ல பேசியிருக்காரு. நான் அந்த இதுல கலந்துருக்கிறேன். அவர் வந்து கிறிஸ்துவர்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் பாதுகாப்பு கட்சி திமுகன்றத பல இடத்துல அவரையும் மிரட்டி சொல்ல சொன்னாங்க. அவரு பேசுறாரு, எஸ்ரா சர்குணம் பேசுறாரு. அதே வந்து மதமாற்ற தடை சட்ட எதிர்ப்பு குழுல நானும் இருக்கிறேன். நாங்களும் எல்லா கூட்டத்துக்கு தான் போறோம். போறதுக்கு முன்னால உட்காந்து ஒரு டீ கொடுத்துட்டு என்ன சொல்லணும்ன்றது அங்க சொல்லுவாங்க. அதை தான் பேச முடியும். நீங்க அதை தவிர்த்து உங்களால பேச முடியாது. இல்ல நீங்க அப்படி இல்ல. இல்ல நான் சொல்றேன், சின்னப்பான்றவர் சாதாரண ஆள் கிடையாது சார். நான் தான் சொல்றேன் சார். அவர் ஒரே ஒரு பிரஸ் மீட்ல என்ன கூப்பிட்டு மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சொல்ல முடியாது சார் அவருக்கு. ஏன்னா அவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திமுகல தான் மிரட்டி கூப்பிடுறாங்க. அதிமுக கட்சியில அப்படி கூப்பிடுறாங்க. எல்லா கட்சியும் தான் சொல்றேன். நான் அரசியல் கட்சி தான் பொதுவாக சொல்றேன். திமுக மட்டும் இல்ல, அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தாலும் அவங்களும் அதான் செய்வாங்க. அவங்களுக்கு வந்து என்ன சிறுபான்மையில் இருக்கிற கல்வி நிலையங்கள், சிறுபான்மையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு இவர்களை அச்சுறுத்தி தான் கூப்பிடுறாங்க. ஒரு மௌலி இருக்கிறாரு, ஒரு இஸ்லாமிய தலைவர், இவங்களால கூப்பிட முடியாது. அப்படி இல்ல அவங்க ரம்ஜான் டைம்ல கூப்பிடுவாங்க. தலைமை காஜி அதுதான் சார். அவங்க என்ன ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவாங்கன்னா இது மாதிரி ஏதாவது ரம்ஜான் அவங்கள விசேஷத்துல கூப்பிடுவாங்க. ஆனா இவங்களுக்கு அப்படி தெரியாது. இவங்களுக்கு எப்ப எலெக்ஷன் நடந்தாலும் எலெக்ஷனுக்கு 3 நாளைக்கு முன்னால கூப்பிட்டுருவாங்க, 10 நாளைக்கு முன்னால கூப்பிட்டுருவாங்க. போன மாசம் எல்லா தலைவர்களும் கூப்பிட்டு முதலமைச்சர் வந்து அறிவாலயத்தில் சந்திச்சா கூட பரவாயில்ல, கட்சி நிகழ்ச்சி ஹெட் குவார்டர்ல சந்திக்கிறாரு. எல்லா தலைவரும் திடீர்னு கூப்பிடுறாரு. எனக்கு என்ன இதுல நீங்க சொல்றதுல ஒரே ஒரு சின்ன ஒரு இதுனா, எல்லாரையும் கூப்பிடுறாங்க, உங்களை கூப்பிடலன்ற அப்படி சார். எங்களை கூப்பிட்டா போக மாட்டேன் சார். நாங்க தான் சொல்றோம், நாங்க எதிர்க்கிறோம். நான் எப்படி போவேன்? நாங்க தான் சொல்றோம், நீ திருடன் சொல்றோம், நான் சொல்றேன், எப்படி போய் நிப்ப? நீ திருடன் எல்லாத்தையும் பொதுவா சொல்றீங்க. ஆமா, அரசியல். ஏன்னா ஏன் எங்க தலைவர் போய் நிக்கிறான்னா அவன் நிர்பந்தம். என்ன நிர்பந்திச்சு உன்னால கூப்பிட முடியாது. ஏன்னா நான் உங்ககிட்ட தானே இருந்தேன் 28 வருஷம் தானே. பாம்பரையும் பாம்பின் கால். நீ என்ன வேலை செய்வேன்னு எனக்கு தெரியும். அதால தான் இப்போ என்னை பார்த்து பயப்படுற. நீ என்னை பார்த்து பயப்படுற. நான் வந்து என்னை வந்து சார் எனக்கு வந்து 2 கட்சியுமே சீட்டு கொடுக்கணும்னு கூப்பிடும்போது கூட என்ன தோணுதுன்னா, எங்க சிம்பிள் எங்க கட்சியில் என்ன கூப்பிடுனேன். இல்லை திமுக உறுப்பினர் அண்ணா திமுக உறுப்பினர் கூட்டினார் போக மாட்டேன். நான் ஏன் போக மாட்டேன்னா எனக்கு அங்கே போனால் வேலை கிடையாது. ஏன்னா எதுவும் பேச முடியாது, ஒன்று மீறி எதுவும் செய்ய முடியாது. அதுக்காகத்தான் கிறிஸ்துவர்களுக்கு தனியான ஒரு அரசியல் கட்சி வேணும். நாங்கள் போராடிட்டு இருக்கோம். போராடி இதைத்தான் நாங்கள் முதன்மைப்படுத்தணும். கிறிஸ்துவ அரசியல் கட்சினா அது மதவாத கட்சி ஆயிடும் இவங்களுக்கு. ஆனா கிறிஸ்துவ ஓட்டு வந்து மதவாத ஓட்டு கிடையாது இவங்களுக்கு. ஏன் எங்களை கூட்டணி சேர்க்க முடியாது உங்களால? ஏன் எங்களை பார்த்து பயப்படுறீங்க? ஏன்னா பல்வேறு அமைப்புகளா நிறைய பிரிஞ்சிருக்கீங்க சார். எல்லாமே பிரிஞ்சு. இப்ப முஸ்லீம் அமைப்பு மட்டும் ஒண்ணு, இனிக்கு எழுதியராஜ் தனியா இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. அவர் எஸ்ரா சர்க்குணம் வழி வந்த அடுத்த வழியில ஒரு அமைப்பு இருக்கு, நிறைய இருக்காங்க. ஆமா சார். ஏன்னா நிறைய சர்ச் டினாமினேஷன்ஸ் வேற, ஒவ்வொரு டினாமினேஷன் சிஎஸ்ஐ வேற, ஆர்சி வேற, பெண்டிகாஸ்ட் வேற. அரசியல் கட்சியுமே என்ன பண்ணுனா, யார் அடுத்து ஃபார்வர்டா வளர்ந்து வராங்களோ அவங்கள தான் கூப்பிட்டு இணக்கமா வச்சுப்பாங்க. அதுதான் சொல்றேன். இல்ல யார் உங்களுக்கு சாதகமா இருந்தோ, உங்களுக்கு யார் வந்து உங்க கூட நிப்பாங்களோ தான் வச்சுக்குவீங்களே தவிர நேர்மையான தூய்மையான ஆளை வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா அரசியல் கட்சிக்கு என்ன பயம்னா, நாங்க கிறிஸ்துவ அரசியல் கட்சி என்பது தூய்மையான கட்சின்னு சொல்றோம். ஆனா உங்களுக்கு வந்து திருட 1000 கோடி சர்ச்சை பணம் திருடி இருக்கணும், ஜெயிலுக்கு போயிருக்கணும், இல்ல கொலைகேஸ் இருக்கணும் தான் உங்களுக்கு தேவை. ஆனா நாங்க அப்படி கிடையாது. நாங்க வந்து நேர்மையான தூய்மையான அரசியல்வாதி வேணும்னு பேசுறோம். அதனால எங்களை வச்சுக்க முடியாது உங்களால. எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, கிறிஸ்துவம் என்பது தூய்மையான ஒரு இறையல் ஆட்சி. அந்த ஆட்சியை கொண்டு வரணும்னா தூய்மையானவர்கள் இருக்கணும். அப்ப தூய்மையான ஆட்சி செய்யணும்னா எங்களுடைய காரியங்களை எடுத்து பேசக்கூடிய தூய்மையானவர்கள் போன உள்ள. அப்பதான் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். மாற்றுன்றது வெறும் வார்த்தை கிடையாது. ஒரு பெரிய அதுக்குள்ள பின்னால செய்யக்கூடிய ஆட்களும் மாற்றத்தை. இன்னைக்கும் நல்ல கண்ணை எதுக்காக பேசுறாங்க? 100 வயசானாலும் அவர் அரசியல் எந்த ஒரு பெரிய மேட்டையில் எதுவும் பேசல. இன்னும் நல்ல கண்ணை எதுக்கு உதாரணமா சொல்றாங்க? அவருடைய வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறையில் கம்யூனிஸ்டுடைய சித்தாந்தமே வேற இல்ல சார். கம்யூனிஸ்ட்ல எத்தனையோ லீடர்ஸ் இருக்காங்க சார். தமிழ்நாட்டில் இவர் இருக்கிறதுல அதிக வயசு உள்ளவர். நல்ல அதிக வயசு. பொதுவாகவே கம்யூனிஸ்டுடைய சித்தாந்தம் பார்த்தீங்கன்னா, நீங்க இப்ப இல்ல, அவங்க துவக்கப்பட்ட காலத்துல இருந்தே அவர் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப்பா இருந்தாருன்னா அந்த சம்பளத்தை அப்படியே வாங்கிட்டு போய் கட்சியில கொடுத்துடணும். அவங்க பார்த்து ஏதாவது செலவு கொடுத்தாங்க. இதுதான் வந்து கம்யூனிஸ்டோட சித்தாந்தம். அப்ப அவங்க வந்து பேசிக்காவே வந்து இந்த லஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அப்பையிலேருந்தே இவங்க வந்து அதை பெருசாக அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க மீட்டிங்கே வந்து உண்டியல்ல குளிக்கு தான் நிதி சேர்ப்பாங்க. அப்ப அப்படி அந்த இதுல வரும்போது அவங்களுக்கு பெரிய ஆசைபாசம். இன்னைக்கு இருக்கிற கம்யூனிஸ்ட் ஒரு எலெக்ஷன்ல நிக்குதுன்னா காசு கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற கம்யூனிஸ்ட் அப்படி இல்லையே. இல்ல இன்னைக்கு மாறிடுச்சு. அதான் சொல்றேன். அத்தனை பேருக்கு மத்தியில கூட ஒரு ஆளை பற்றி முன்குறித்து பேசுறாங்க அப்படின்னா எங்களுக்கு இப்ப எங்களுடைய மனநிலையில் என்ன இருக்குன்னா, இவங்க இன்னைக்கு இருக்கிற காரியங்கள்
இன்னைக்கு இருக்கிற அரசியல் சக்திகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப திடீர்னு ஒரு விஜய் வராரு, விஜய் வந்து ஜோசப் விஜய்ன்னு சொல்லிட்டதால அவர் கிறிஸ்துவ ஜோசப் விஜய்ன்னு சொல்லவே மாட்டாரு. அவர் சொல்ல மாட்டார் சார். இவங்க எல்லாம் சொல்லி கிறிஸ்துவன் நம்புறான்னு சொல்லிட்டு ஒரு நெரேஷன் இவங்க நெரேட்டிவ் கிரியேட் பண்றாங்க இல்லையா? சொல்றீங்க நல்ல கிறிஸ்தவர்களுக்காக ஒரு கட்சி வேணும்னு. ஒரு கிறிஸ்துவ லீடராவே ஜோசப் விஜய் வராரு. ஆனா அவர் எந்த இடத்துலயும் தன்னை ஜோசப் விஜய் ப்ரோமோட் அதுதான் அவர் கிறிஸ்துவர் இல்லைன்னு சொல்ல வரேன் நான். இங்க வந்து அவர் கிறிஸ்துவ கட்சியே கிடையாது. இதை வந்து ஒரு மாயமான ஒரு பொய்யான குற்றச்சாட்டு, அதை வந்து ஏற்றுக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் ஊடகத்தில் சொல்றேன். அவர் கிறிஸ்துவர் கிடையாது. ஏன்னா அவங்க அப்பாவே சொல்றாரு நான் கிறிஸ்துவர் கிடையாது, அவர் பையன் பேரு கிறிஸ்துவன்லாம் எழுதல, அவரோட சர்டிபிகேட் அவர் இந்தியன் எழுதிட்டேன் அப்படின்னு தான் அவரே சொல்றாரு. ஆமா, அவர் எப்படி அவர் வந்து ஒரு தன்னை வந்து இந்துவா தான் குறிப்பிடார். நல்லது, அவர் அது உண்மையா இருக்காரு, அவர் தன்னுடைய காரியங்கள நேர்மையா இருக்காரு. என்னன்னா எஸ் ராஜா தான் இவர் ஜோசப் விஜய்னு சொல்லிட்டாருன்றால எச் ராஜா இவர் அப்பா ஜோசப் விஜய் தான் ஆமா வச்சிருக்காரு சார். இருந்தா கூட அவங்க கிறிஸ்துவனா இல்லைன்னு போடணும் இல்லையா? அதுல கீழே கிறிஸ்துவ இல்லாத ஆளு கிறிஸ்துவ பேர் வச்சுட்டு நான் கூட நாளைக்கு அப்துல் ரஹ்மான் வச்சுன்னா நான் இஸ்லாமியனா? நீங்க இப்படி சொல்றீங்க. இதே ஜோசப் விஜய்னு எச் ராஜா வந்து விஜயை டிக்டேட் பண்ணும்போது நிறைய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இல்ல அதுதான் சொல்றேன், இவருக்கு எப்படி நீ ஜோசப் விஜய்னு எங்கால சொல்லுவ? இல்ல கிறிஸ்துவர்னு அன்னைக்கு வந்து போடும்போது இவருடைய லெட்டர் பேட் போடுறாரு. அந்த லெட்டர் பேட்ல ஜோசப் விஜய்னு இருக்கு. இவர் வந்து கிறிஸ்துவர்ல அவங்க அப்பா வந்து முன்னால இவர் என் பையன் வந்து கிறிஸ்துவர், நாங்கெல்லாம் ஆர்சி கிறிஸ்துவர்களா இருந்தோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நான் இப்ப வந்து மதம் மாறிட்டு இப்பதான் சொல்றாரு. அன்னைக்கு பிரச்சனை அவங்களுக்கு வந்து திரைப்பட நடிகர் சார். அவங்களுக்கு அன்னைக்கு அவங்களுடைய படத்தை வெளிவரதுக்கான பாதுகாப்புல அன்னைக்கு வந்து அவங்களுக்கு பின்னால ஒரு கிறிஸ்துவம் என்ற ஒரு இது அமைப்பு தேவைப்பட்டது. அன்னைக்கு அதை ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவர் ஒத்துக்குவாரா? இன்னைக்கு அவர் சொல்லுவாரா, பேசுவாரா? சொல்ல மாட்டாரு. பிஜேபி இவங்கெல்லாம் சந்தர்ப்பவாதிகள் சார். ஏன்னா விஜய்க்கு உங்க ஆதரவு கிடையாது. விஜயே கிடையாது சார். நான் சொல்றேன் விஜயே கிடையாது சார். அதே தான் வந்து இவர் நம்ம துணை முதலமைச்சர் சொன்னாரு, போன கிறிஸ்துமஸ் விழாவில் பேசுறாரு, நானும் கிறிஸ்துவன் தான், நானும் உங்கள் ஆள் தான் பேசினாரு. இந்த வாட்டி பேச மாட்டேன்றாரு. ஏன் இந்த வாட்டி பேச மாட்டேன்றாரு? ஏன் நான் கிறிஸ்தவன்னா ஒரு மனைவி கிறிஸ்தவர்னு சொல்றாங்க, அந்த அடிப்படையில் அவர் சொல்லியிருப்பாரு. அவர் பொது இதுல சொல்லியிருக்காரு சார். எல்லாரும் ஒரு வருஷத்துல அவர் இல்ல, ஒரு வருஷத்துல ஜோசப் விஜய் மாறின மாதிரி இவரே தான் மாறிட்டாரா மதம்? ஏன் இந்த கிறிஸ்துமஸ்ல சொல்ல மாட்டேன்றாரு அதை? அப்போ ஒவ்வொரு முறைக்கும் இவர்களுக்கு வந்து சாதகமாக கிறிஸ்துவர்கள் வந்து கிறிஸ்துவர்களுக்கான ஒரு கட்டமைப்பு இல்லை, கிறிஸ்துவர்களுக்கான ஒரு பெரிய அரசியல் கட்சியோ பின்புலமோ இல்லைன்ற காரணத்தால தான் இவங்க தனிப்பட்ட முறையில் கிறிஸ்துவ வாக்குகளை பெறுவதற்காக எல்லாரும் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாடகமும் ஒரு போலி வேஷத்தில் இருக்காங்க. இந்த வேஷங்களும் இந்த பிம்பங்களும் உடைக்கப்பட வேண்டும். இவங்களை உடைச்சா தான் உண்மையான ஒரு காரியம் தெரியும். ஏன்னா இவங்க வந்து எப்படி வந்து கிறிஸ்துவர்களுக்கு வந்து நாங்கள் வந்து விரோதிகள் அல்ல, நாங்கள் சாதகமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அதுக்கு உடனே ரிப்ளை பண்ணியிருக்கணும் அவருக்கு. ஏப்ப நாங்களே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவரு சொல்ல மாட்டேன்றாரு. ஏன் சொல்ல மாட்டேன்றாருன்னா இவங்க ரெண்டு பேருமே யாருக்கும் எது சரியாக செய்யலை. செய்திருந்தா சொல்லணும். நான் கூட என்ன சொல்றேன், திமுகவுக்கு இப்போ கூட தைரியம் இருந்தா கிறிஸ்தவர்களுக்கு இதெல்லாம் செய்துன்னு ஒரு பட்டியலை போட்டு விடுங்க. ஏன் போட மாட்டேன்றீங்க? போட்டால் எங்களை மாதிரி ஆட்கள் தெரிஞ்சுக்குவோம்ல. நாங்க என்ன இன்னும் தெரியாத உட்காந்துருக்கோம். இவ்வளவு நீங்க சொல்றது ஓகே, அது ஏதோ ஒரு விரக்தியில கோபத்துல பேசுறீங்க. ஆனா வேளாங்கண்ணி சர்ச்சா இருக்கட்டும், பரங்கிமலை சின்னமலை சர்ச்சா இருக்கட்டும், தூத்துக்குடியில் உள்ள ஒரு சர்ச் பனிமத சர்ச்சா இருக்கட்டும், இப்படி எண்ணிலடங்கான சில பாரம்பரியமிக்க சர்ச்சிங்கெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் புனரமைச்சது வந்து கலைஞர் பீரியடில் தான். கலைஞர் தான் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபண்டட் ஒதுக்கி இந்த வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு புதுசாக பில்டிங் கட்டி கொடுத்தது தங்குறதா இருக்கட்டும், இந்த சின்னமலை சர்ச்சுக்கு வந்து புதுசாக ஒரு அரங்கம் கட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், இதெல்லாம் கலைஞர் பீரியடில் தான் நடந்த விஷயங்கள் சார். இது வந்து அப்போ கிறிஸ்தவர்களுக்கு எதிரின்றீங்க இல்லையா? அப்போ நடந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் நம்ம வந்து தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிக அளவில் ஸ்கூல் பள்ளிகள் இருக்குது அப்படின்னா அது கிறிஸ்டின் மிஷனரியோட உருவாக்கப்பட்ட கல்லூரி பள்ளிக்கூடங்கள் தான் அதிக அளவில் இருக்கு. இப்பதான் வந்து உங்களுக்கு சில பள்ளிக்கூடங்கள் வேற வேற பேர்ல உருவாக்கிட்டு இருக்க தவிர இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள், ஏன் நம்ம முதல்வரே MCC ஸ்கூல்ல தான் படிச்சார், மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் தான் படிச்சார். ஓகேங்களா? என் பையனே அங்க சென்ட் மேரிஸ்ல தான் படிக்கும். அப்ப வந்து துணை முதல்வர் லைவ்ல படிச்சாரு. அப்ப இங்க எல்லாருமே ஒரு டாப் லெவல் மோஸ்ட் லெவல் எல்லாருமே ஒரு கிறிஸ்டினரி மிஷனரி உள்ளதெல்லாம் படிச்சுட்டு வராங்க. அப்ப அந்த மிஷனரியில படிக்கும் போது அவ்வளவு பாதுகாப்பா இருக்குன்னு தானே படிக்கிறாங்க. இப்ப எங்கேயாவது உங்களுக்கு வந்து ஸ்கூல்ல இப்ப இடையில தஞ்சாவூர்ல ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு, நல்லா உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த இதை வந்து ஒரு கட்சி சார்ந்தவங்க வந்து அதை கையில் எடுக்கிறாங்க. இது வந்து கிறிஸ்டின் ஸ்கூல்னோட இதை வந்து ஃபாதர் யார் ஏதோ பண்ணிட்டாரு அப்படி இப்படி பெருசா அது பண்ணும்போது பிஜேபி எடுத்தாங்க. அன்னைக்கு இருந்த பிஜேபி தலைவர் வந்து அதுக்கு போராடினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா அந்த பிரச்சனை யார் ஷார்ட் அவுட் பண்ணானா திமுக அரசு உடனடியா ஒரு டீமை போட்டு அதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண வச்சு, இல்ல சார் நான் சொல்றேன் அந்த கட்சி அந்த டீட்டெயில் எனக்கு நல்லா தெரிஞ்சனால சொல்றேன், இன்வெஸ்டிகேஷன் பண்ண வச்சு இல்ல இந்த தற்கொலைக்கும்
ஸ்கூலுக்கும் சம்பந்தம் இல்லைன்றதை டிக்ளேர் பண்ணாங்க. சிபிசிஐடி விசாரிச்சு டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் ஆமா சார், அது அந்த அந்த பிரச்சனையில இவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் தான் முடிவாகி ஜட்ஜி தான் தீர்ப்பு கொடுத்தாரு. ஜட்ஜி தான் வந்து அந்த அம்மா வந்து பிணையில விட்டார். அது வரைக்கும் அந்த அம்மா வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேலே சிறையில் இருந்தாங்க அந்த முதல்வர். ஆமா சார். ஆமா, அது வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஒரு தற்கொலைக்கு வந்து ஒரு அரசியல் சாயம் பூசப்பட்டு பிஜேபி வந்து ஒரு கிறிஸ்துவ சிறுபான்மை கல்வி நிலையத்தை மூடணுன்றதுக்காக போராட்டம். அது அவங்க கையில் பாதுகாப்பா அந்த டைம்ல அரசு இருந்ததால ஒரே எந்த நிமிஷம் சார் அது திமுக அரசு இல்லை சார், அண்ணா திமுக அரசா இருந்தாலும் செய்துதான் ஆகணும். அது சார் எந்த ஒரு அரசா இருந்தாலும் அது திமுக அரசு இருந்ததால கிரெடிட் கிடையாது. நான் என்ன சொல்றேன், கிரெடிட்னு சொல்ல வரல, அந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட், அது உண்மைத்தன்மையை கொண்டு வந்ததுக்கான ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, பல கிறிஸ்துவ அமைப்புகள் அதுக்கு பின்னால இருந்து போராடித்தான் அந்த களத்துல போய் அவங்க சந்திச்சாங்க. அந்த அது வந்து ஒரு தவறான குற்றச்சாட்டு என்பதால் நிரூபிக்கப்பட்டது. அதே வந்து அங்க இவங்க வந்து அரசியல்வாதிகளுக்கு வந்து சாதகமா இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் கோர்ட்டில் போய் கோர்ட்ல இருந்து தான் அந்த விடுதலை பத்திரம் எல்லாமே சப்மிட் பண்ணி உண்மையை வந்து அது வந்து ஜாமீன் சார். ஆமா, அது வந்து கொடுத்தது இவங்க கேஸ் போட்டு ஜாமீன் மட்டும் இல்ல, கேஸ் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனா அது ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷனால தானே சார் அது வந்து சரி. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி கிறிஸ்தவருக்கு எதிரான கட்சினா அவங்க உள்ள இருந்தா இருந்துட்டு போட்டு அவங்க தான் அதான் காரணம்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இல்ல அது மாதிரி திமுக போலீஸ் நீங்க சொல்றீங்க. இல்ல திமுக வந்து அதுல செய்ய முடியாது சார். அது வந்து எல்லாருமே பாக்குற லாயர்ஸ் இப்ப எல்லாம் சட்ட வல்லுநர்கள் பார்த்துட்டு இருக்காங்க சார். நீங்க சொல்றதுக்கு இல்ல நான் என்ன சொல்றேன்னா பொதுவான காரியங்கள். ஒரு அரசு வந்து பொதுவா கிறிஸ்துவர்களுக்கான பாதுகாப்பு அரசுன்னு சொன்னா எங்களுக்கு எதுல அவங்க பாதுகாக்கணும், எங்களுடைய ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஒரு கிராமத்துல வந்து 25 வருஷத்துக்கு முன்னால ஒரு இடத்துல வந்து ஒரு சர்ச்சு கட்டுறேன். 25 வருஷத்துக்கு முன்னால தமிழக அரசோ யாருமே எந்த நாம்ஸ் கொடுக்கல எனக்கு சர்ச்சு கட்டுறதுக்கு. என்கிட்ட ஒரு இடம் வாங்கினேன், சர்ச்சு கட்டிட்டேன். 25 வருஷமா அந்த இடத்துல இருக்கிறேன். இன்னைக்கு வந்து என்னாச்சு, நகர்ப்புறம் பெருசா என்னதால ஊருக்கு வெளியே ஏதோ ஒரு இடத்துல இருந்தேன் நான். இன்னைக்கு அங்க பக்கத்துல பைபாஸ் ரோடு போட்டதால ஊரெல்லாம் வித்து எல்லாமே மக்கள் குடியேறிட்டாங்க. இன்னைக்கு பக்கத்துல இருக்கிறவங்களாம் வந்து சொல்றாங்க இந்த சர்ச் எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு எடுங்கன்னு சொன்னா, இப்போ நீங்க அரசு என்ன சொல்லணும், யார் பக்கம் நின்று என்ன சொல்லணும், ஐயோ நீ நேத்து தான் வந்து கட்டின 25 வருஷமா அங்க இருக்கிறான், வேணா நீ போகணும்னு சொல்லணும்னா எடுத்தோடனே வேணா சொல்றான் சர்ச்சை காலி பண்ணிடு. நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி சமூக பிரச்சனையில் தான் நாங்கள் அரசை கேட்குறோமே தவிர அரசை வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் சட்டப்பூர்வமாக தப்பு செய்த எவன் தப்பு செய்தாலும் உள்ளே போடு நாங்கள் கேட்கல. நாங்கள் தப்பு செய்தால் தப்பு தான் யாருக்கும். அந்த மாதிரி காரியங்களை வந்து நீ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய மத காரியங்கள் நான் தான் சொல்கிறேன், அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது கிறிஸ்துவனுடைய மத கடமை என்பதே தன் ருசித்த இயேசு நல்லவர் என்று மற்றவருக்கு சொல்லுவது தான். பிரபகண்டாய்ஸ் மை பர்த் ரைட், கிறிஸ்டியன் ரைட்ஸ். அந்த கிறிஸ்டியன் ரைட்ஸை சொல்கிறதுக்கு தடையாக இருக்கிற காரியங்களை நீங்கள் தடுக்காவிட்டால் எங்களுக்கு எந்த நீங்கள் சாதகமாக இருக்கீங்க. அப்போ எங்களுக்கால வந்து திருச்சபை நடத்த முடியல, எங்கள் திருச்சபை வச்சுக்கிற இடத்துல பிரச்சனை கொடுத்தா கலெக்டரேட் ஆர்டர் வாங்கினியான்னு கேட்குற. கலெக்டருக்கு வந்து நீ 1984 85 தான் வந்து முதல்ல வந்து முனிசிபல் ஆக்ட் படியே வந்து பொதுவான ஸ்தலங்களுக்கெல்லாம் பர்மிஷன் வாங்கணுன்ற. அப்போ 84க்கு முன்னால் இருக்கிற திருச்சபைகள்லாம் அங்கீகரிக்கப்பட்ட திருச்சபை அறிவினா அதையும் அறிவிக்க மாட்டேன்ற. நீ நல்ல அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும், 84 தான் இந்த சட்டம் போட்டோம். இதுக்கு முன்னால் நிறைய கிட்டத்தட்ட 30,000 சர்ச்சஸ் இருக்கு. இண்டிவிஜுவல் சர்ச்சஸை பற்றி பேசுகிறேன் நான். அந்த இண்டிவிஜுவல் சர்ச்சை இன்னைக்கு நடத்த முடியல. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சார் ரொம்ப பேசுகிறாங்க. நான் ரொம்ப பேச வேண்டாம் சார். ஒரு சின்ன கிராமத்தில் நாடார்பட்டி என்ற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு போர்டு வச்சிருக்கான், இந்த ஊருக்குள்ளாக கிறிஸ்தவர்கள் யாருமே வந்து மத பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு போர்டு வச்சிருக்கான். இட்ஸ் 100% இல்லீகல் அகேன்ஸ்ட் த லா. எந்த ஊருக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவனுக்கு வருகை கிடையாது. அவன் போகக்கூடாதுன்னு சொல்ல பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். நான் சொல்றேன், அப்ப அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது இந்தியா முழுதும் எல்லா ஊருக்கும் போகலாம், எல்லா இடத்துக்கும் போகலாம், எல்லா இடத்துக்கும் செய்யலாம்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. எல்லா இடத்துக்கும் போகலாம் வரலான்றது வேற, நீ பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்றது வேற இல்ல. அது ஏன் பிரச்சனை சார்? நான் சொல்றேன், அதாவது மத பிரச்சாரம் சார், மத பிரச்சாரம் சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேன் சார், இப்ப நான் பம்மல்ல நான் இருக்கிறேன். எங்க ஊருக்குள்ள நீ யாரும் வரக்கூடாது, இந்த ஊருல நாங்க தான் இருக்கிறோம், பெரும்பாலான குடும்பம் இருக்கா, இங்க வேற ஆள் வரக்கூடாது அப்படின்னு நான் சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? இல்ல இல்ல, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா என்ன பிரச்சனைக்காக நீ வர போறன்றது மட்டும் தான் சார். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த ஊர்ல இந்துக்கள் தான் இருக்கணும், அங்க 2 கிறிஸ்துவ குடும்பம் இருக்கு, அந்த ஊர்ல 2 கிறிஸ்துவ ஆதியில இருக்கிறான், அவன் வீட்டுக்கு கூட நீ போக கூடாதுன்னு அப்ப என்ன தடுத்துருவியா? நீ தடுக்கிற. அப்படி உங்களை தடுத்துருக்க மாட்டாங்க. இல்ல அப்படி தடுக்கல. அவன் என்ன சொல்ல வரான்னா, நீங்க மதசார்பற்ற அரசு, எல்லாருக்கும் எல்லாம் பொதுன்னு சொன்னா அது மாதிரி 13 கிராமங்கள்ல வச்சிருக்கான். இந்த நான் நாடார்பட்டின்றது ஒரு ஊர் தான் சொல்றேன். அதுக்கப்புறம் 13 கிராமம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்படி வச்சிருக்கான். எங்க ஊருக்குள்ள வரக்கூடாது, எங்க ஊருக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு இவன் போர்டு வச்சிருக்கான். இவனுக்கும்
அங்க நார்த் இந்தியால டெல்லியில அந்த தொப்பி போட்டு போய் கிறிஸ்துவங்க எல்லாம் தொப்பி போட்டு போய் அந்த சென்டா தொப்பி போட்டு போய் இங்க எங்க தெருவில் வராதுன்னு துரத்தி விட்டவனுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்கிறேன். நீ எப்படி அவன் பாதுகாப்பு எப்படி இல்லையோ அதே மாதிரி நீயும் பாதுகாப்பு இல்லைல்ல. நீங்க லீகலா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னன்னு அதை பார்க்கலாம் சார் நான் போய் போராட்டம் நடத்தி திமுக அரசு எங்களை கைது பண்ணுது சார். திமுக அரசு கைது பண்ண அதான் சொல்றேன். நீங்க கிறிஸ்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த நாடார்பட்டியில போய் நான் நின்று போராடி 2 முறை சொல்றேன். அரசு திமுக அரசு வந்த பிறகு 2 வாட்டி சொல்றோம். இது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். போராட்டம் கைது செய்யப்படுறேன். ஏன்னா ஒரு சின்ன போர்டை உங்களால எடுக்க முடியல. ஒரு ஊர்ல இப்ப என்ன நடக்கும்னா அந்த ஊர்ல கிறிஸ்தவர்களே இல்லையா இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. அவங்க வீட்டை உடைச்சிட்டாங்க. அவருக்கு கம்ப்ளைண்ட் போட்டு வச்சிருக்காரு. அவங்க வீட்டுல போய் சொந்த வீட்டுல ஒரு ஜபக்கூட்டம் நடக்கும்போது வீட்டை மொத்தம் கல் அடிச்சு உடைக்கிறாங்க. அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு எந்த முடியல. அவர் கோர்ட்டுல போய் ஸ்டே பண்ணாரு. இன்னைக்கு இவங்களுக்கு பயந்து தெருவில் போய் நடக்க முடியல, கல்லில் அடிக்கிறான். இப்போ அந்த வீட்டு நான் சொல்றேன், நீங்க ரொம்ப நீதிமானா இருந்தா அந்த வீட்டுல ஒரு கிறிஸ்துமஸ் விழா நடக்குது. இப்போ ஒரு பாஸ்டர் போய் அங்க ஒரு ஆராதனை நடத்த போனோம்னா நடத்தக்கூடாதுன்றான். இது மதவாதம் இல்லையா? இப்போ இதையெல்லாம் கேட்கக்கூடாத அரசு, இதுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்காத அரசு எப்படி சிறுபான்மை மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு, கிறிஸ்துவ பாதுகாக்கன்னு நீங்க கிளைம் பண்றது தப்புன்றதுக்காக சொல்றேன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர் இவர் சேகர் பாபு சொன்னாருங்களே, நீங்க சொன்னீங்க திமுக அண்ணன் கருணாநிதி ஊரெல்லாம் நல்லா சர்ச்செல்லாம் பண்ணாருன்னு. அது பொய்யா உண்மை இல்ல நான் சொல்றேன். இந்த அரசு கூட இன்னைக்கு கூட கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்தா புறநமைப்புக்கான செலவு நீங்க வாங்கி செய்யுங்கன்னு சொல்லி இந்த அறநிலையத்துறை எல்லாருக்கும் பொதுவான இருக்கு. அது எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க வாங்குறாங்க. எல்லாருக்கும் அது அப்ளிகபிள் இல்லை. யாருக்கு எலிஜிபிலிட்டி இருக்கோ அவங்க பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் வாங்குறாங்க. இப்போ ஒரு டீச்சர் ஒரு ஸ்கூல்ல வேலை செய்யறாங்க. இந்த அறநிலையத்துறைக்கு சம்பந்தப்பட்ட ஸ்கூலு. அந்த ஸ்கூல்ல அந்த டீச்சர் பேர் நாகப்பட்டினம். அவங்க இருக்கிற திருவாரூர் தென்றல் நகரை சேர்ந்த பர்வன்ற லேடி நாகப்பட்டினத்தில் கீழ்வேலூர்ல இருக்கிற இந்த அறநிலை கட்டுப்பாட்டில் இருக்கிற அரசு வட்ட மகளிர் உயர்நிலை பள்ளியில டீச்சரா இருக்காங்க, சமூக அறிவியல்ல. இந்த அம்மா இந்த அறநிலையத்துறை ஸ்கூல்ல இருக்காங்க. பர்வன்றவங்க உங்க சர்ச்சுக்கு போறாங்கன்றது தெரிஞ்ச உடனே அந்த பிரின்சிபல் பேர் கூட சொல்றேன், தலைமை ஆசிரியர் மீனாட்சின்ற அந்த அம்மா உடனே இந்த அம்மாவை டிஸ்மிஸ் பண்ணிடுது. சர்ச்சுக்கு போனாங்கன்றதுல வேற ஏதாவது காரணமா இருக்கு இல்ல. அந்த பேட்டி இருக்கு. இல்ல நான் தொலைக்காட்சியில சொல்றேன் சார். தொலைக்காட்சியில தைரியம் தான் கேஸ் போடுங்க. இல்ல தைரியம் தான் கேஸ் போட சொல்லுங்க சார். நாங்க கவர்மெண்ட்டுக்கு இந்த நாலேஜுக்கு இந்த செய்தி கொண்டு போறோம். ஆமா இதை எடுத்துட்டு போங்க. நான் அதுக்காக தான் இது இங்க பதிவு பண்றேன். ஏன்னா அவங்க போய் தனியாருக்கு நிறைய யூடியூப்ல பேசுறாங்க. சொல்லியிருக்காங்க நான் திருச்சபைக்கு போகணுன்ற ஒரே காரணத்தால நான் பிஎட் படிச்சுட்டு வேலை செய்யறவங்க எடுத்துட்டு எப்போதுமே தவறான விஷயம். ஒரு பிஇ படிச்ச ஒரு லேடியை போடுறாங்க. இந்த அறநிலையத்துறை இந்த அறநிலையத்துறை இன்னைக்கு இருக்க இந்த அரசு இவங்க எப்படி சிறுபான்மைக்கு பாதுகாப்பான அரசு நீங்க சொல்ல முடியும்? நான் ஏன் கோவப்படுறேன், ஏன் கோவப்படுறேன்? இந்த லேடிக்கு யாரு பொறுப்பு? இவங்க நீங்க ஒரு பாதுகாப்பான அரசுன்னு சொன்னா கிறிஸ்துவனுக்கு பாதுகாப்பு இல்லாத காரியத்தெல்லாம் செய்துக்கிட்டு மக்கள்கிட்ட போய் சேரலன்றதால நீங்க பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி இல்ல சார், உங்களை மட்டுமே எல்லாரையுமே என்னுடைய வேலை சார். இது என்னோட அரசு இல்ல, அனைத்து மதத்துக்கும் சொந்தமான அரசு. அதுதான் சொல்றேன். சிறுபான்மையரும் எங்களுக்கு வேணும். அதாவது ஜெருசலம் போறதுக்கு மானியம் கொடுத்தது இந்த அரசு தான். அதை உருவாக்குனது அதிமுக. அது படிப்படியா உருவாக்கி இப்ப கொண்டு வந்திருக்காங்க. ஆனா போன வருஷம் எங்களுக்கு தரல சார். வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும் தான் போனாங்க. தரல. சட்டமாக்கி சார் போன அரசு போன இயர்ல கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. நான் ஆதாரமா அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன் எல்லா இடத்துலயும். ஏன்னா இந்த வருஷம் மறுபடியும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது குறிப்பிட்ட ஒரு நபர்களுக்கு தருவாங்க. அப்ளை பண்ணி வாங்கலாம். வாங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, வாங்கலாம் கண்டிப்பாக. நாங்கள் அதிமுக முதல்ல கொண்டு வரும்போது முதல் இதில் நாங்கள் எல்லாரும் ஃபைட் பண்ணி போன டீம்ல நானும் ஒருத்தர். எனக்கு தெரியும். ஆனா அரசு கிட்ட கொடுக்குற சலுகை என்பது கிடைச்சிச்சுன்னா அங்க கிடைச்சுன்னு சொல்லுவோம், கிடைக்கலன்னா கிடைக்கல. போன வாட்டி கொடுக்கல சொல்றேன். வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும் போயிட்டு வந்தாங்க உமரா தொழிலுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு தரப்படவில்லை. ஆனா இந்த வாட்டி தரன்னு சொல்லியிருக்காங்க. தந்தாருன்னா வாழ்த்துவோம். நாங்க அதெல்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன் சார். நான் எங்களுக்கு கொடுத்தோன்னு சொல்லுவான். ஆனால் இப்படிப்பட்ட சின்ன சின்ன குறைகளை, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க நாலேஜ் நிறைய கண்டிப்பா அதை ஷார்ட் அவுட் பண்ணுவாங்க. நாலேஜ் சார். நான் என்ன சொல்றேன் சார் கேக்குறேன்னா, இப்ப திமுக அதிமுக யாருமே கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஏற்கனவே பிஜேபி டோட்டலா பாதுகாப்பு இல்ல. அப்போ உங்களுக்கான பாதுகாப்பு யாரு கொடுப்பா? யாரு நாங்க நிர்பந்தப்படுத்தினா தான் சார் கிடைக்கும். அதுக்காக தான் எங்களுக்கு அரசியல் அதிகாரம் வேணும்னு சொல்றேன்.
ஏன்னா நாங்க வந்து சும்மா இருக்கிற வரைக்கும் தன்னிச்சையா நின்று நம்ம ஜெயிச்சு ஒரு இல்ல தன்னிச்சையா இல்ல இந்த போக வாட்டி முடியுமா? இந்த வாட்டி கேட்போம். இல்ல எங்களுக்கு வந்து இல்லை சார், தன்னிச்சையா இல்லை. எந்த அரசாங்கத்துக்குள்ளேயும் உள்ள ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குரல் ஒரு சட்டமன்றத்தில் பேசினா கண்டிப்பா அதற்கான ஒரு சட்ட திட்டங்கள் வகுப்பாங்களா இல்லையா? அந்த அந்த குறையை கொடுக்கறதுக்கு இப்ப கலைஞரோ இல்ல இப்ப இருக்கிற ஆட்சியாளரோ யாரோ ஒருத்தங்க கிறிஸ்துவர்களுக்குன்னு கொடுங்கன்னு சொல்றோம். நாங்க வந்து எங்க கட்சியில் இருக்கிறோம், உங்க கட்சியில் இருக்கிறவங்க கொடுத்துட்டு நான் கிறிஸ்துவர்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா இப்ப நியமன எம்எல்ஏன்னு ஒருத்தர் ஆங்கில இந்தியன் தான் சார். ஆமா இருந்தாங்க, அந்த மாதிரி இப்ப இல்லையே. இப்ப அதையும் எடுத்துட்டாங்க. இங்க கிறிஸ்தவர்கள் முன்னால ஒரு வந்து அது வந்து பிரிட்டிஷ்காரன் அந்த கிறிஸ்தவர்கள் அரசியலுக்கு அரசுக்கு வர்றதுக்கு லேட் ஆகுன்றதுக்காக ஒரு நியமன எம்எல்ஏ கொடுத்திருந்தாங்க. அதை இவங்க தொடர்ந்து வந்து கிறிஸ்தவங்களுக்கு கொடுக்கல, ஒரு ஆங்கிலோ இந்தியன் கொடுப்பாங்க. அவங்க ஒரு அம்மா எப்பயுமே இருந்தாங்க. ஆங்கில இந்தியன் கிறிஸ்தவர் தான். ஆமா, ஆங்கிலோ இந்தியன் கிறிஸ்தவர்கள் தான் அவங்க இருந்தாங்க. அவங்க இருந்தபோது கூட அவங்க எதுவும் சொல்லி சட்டமாக்கப்படல. அவங்க எதுக்கும் போராட்ட காலத்துக்கு வரல. சார் இன்னைக்கு சபாநாயகரே கிறிஸ்தவர் தான். ஆமா சார், இருந்து புரோஜனம் இல்லைன்ற நான் என்ன சொல்றேன், நிறைய விஷயங்கள் அந்த ஊருக்குலாம் சார் அதான் சொல்றேன். இது வந்து சார் பேப்பர்ல எழுதி கொடுத்து சக்கரை இனிக்கும்னு எழுதி உங்ககிட்ட கொடுத்துட்டு தித்திப்பா இருக்கான்னு கேட்கிற கதை தான் இது. எதிர்பார்க்குறீங்க? ஆமா, நாங்க எங்களுக்கு வந்து செயல் திட்டம் வேணும் சார். எங்களுக்கு செயல் திட்டம் வேணும். நீங்க சக்கரை இனிக்குன்னு சொன்னா எனக்கு தெரியும், ஆனா கொடுத்து நாங்க டேஸ்ட் பண்ணணும். டேஸ்ட் பண்ணல. நீங்க வெறும் பத்திரிகையில கொடுத்து எப்படி மற்றவர்களை ஏமாத்துறீங்களோ அப்படிதான் எங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க அரசியல் கட்சியும். ஆமா, நாங்க எங்களுக்கு சொல்றோம், எங்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் வேணும். நாங்க கிறிஸ்தவர்கள் திருச்சபையில் இருக்கிறவங்க ரெப்ரசன்ட் பண்ணணும். உங்க அரசியல் கட்சியில் இருக்கணும். நாங்க நம்மள எங்களுக்கு ஏன்னா நீங்க வந்து ஏன்னா அதிமுக கூட பெஞ்சமின் ஒருத்தர் இருந்தாரு, கிறிஸ்துவ எத்தனையோ பேர் இருந்தாங்க. என்ன செய்தாங்க எங்களுக்கு அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களுக்கு என்ன மேக்சிமம் செய்தாங்கன்னா அவங்க அரசியல்வாதி அந்த தலைவர்கள் கேட்கும்போது 4 பிஷப்புகளை கூட்டு போய் போட்டோக்கு நிறுத்திருக்காங்க. அதை தவிர இவங்க செய்த பெரிய சாதனை ஒன்றும் கிடையாது. நாங்கள் என்ன சொல்றோம், ப்ராக்டிக்கலாக எங்களுக்கு கிறிஸ்துவ அரசியல் என்பது பொதுத்தளத்தில் போய் நின்று கிறிஸ்துவர்களுக்கான உரிமை, இப்போ கிறிஸ்துவர்களுக்கான போராட்டம், கிறிஸ்துவருக்கா இப்போ நான் கூட சிஎம்க்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா ஒரு வேலை செய்திருக்கலாம். அப்போ கொண்டு போய் சேர்க்கறது யாரு? அப்ப எங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வேணும். அதுக்காக தான் கிறிஸ்துவ கட்சிகளை நீங்க ஏன் கூட்டணியில் ஒரு இஸ்லாமிய கட்சிகளை நீங்க கூட்டணியில் சேரும்போது ஏன் கிறிஸ்துவ கட்சியில கூப்பிட மாட்டேன்றீங்க? நீங்க அப்ரோச் பண்ணணும். இல்ல அப்ரோச் பண்றது இல்ல சார். அப்ரோச் நான் என்ன சொல்றேன், எதையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெகக்னேஷன்ன்றது வந்து என்னன்னா நாங்க எங்களுக்கு வந்து மத சம்பந்தப்பட்ட வேலை செய்யறோம். நாங்க எங்களுக்கு 24 மணி நேரம் பொலிட்டிக்கல் வேலை கிடையாது. எங்களுக்கு இதுலயே இன்னைக்கு விஜயராஜ் வந்து நெருக்கமா இருக்காரு சார். அவர் நெருக்கமா இருந்தாரு. அவர் என்ன காரணம்ன்றது தெரியும். அதை நான் மறுபடியும் சொல்ல விரும்பல. அவரையுமே ஆமா சார், அவர் மேல எத்தனை கேஸ் நடக்குது. கோயில் சொத்தை திருடினா இவர் தான் பராசக்தியில் எழுதினார். கோயில் சொத்தை கொள்ளையிடுகிறவனுக்கு எதிராக எழுதிட்டு கோயில் சொத்தை திருடுன்றவனை வந்து நீங்க வந்து உள்ள வச்சுக்கிட்டா அவனை நல்ல கிறிஸ்துவன் நாங்க ஏத்துக்க மாட்டோம். கிறிஸ்துவ மக்களே ஏத்துக்க மாட்டாங்க. குற்றச்சாட்டுக்கும் குற்றவாளிக்கும் வித்தியாசம். அதுதான் சார், அது அவர் மேல உள்ள குற்றச்சாட்டு தான். அது குற்றச்சாட்டு தான், பேப்பர்ல வந்து குற்றச்சாட்டு சொல்றேன் நான். நீதிமன்றம் ஒரு நாள் குற்றவாளியை தீர்க்கும் போது நான் குற்றவாளின்னு சொல்லுவோம். குற்றவாளி குற்றவாளி அது வரைக்கும் அவர் வந்து விசாரணை குற்றவாளி. இவர் கூட இருந்தவங்க எல்லாம் கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி உள்ள போய் ஜாமீன்ல தான் இருக்காங்க. அதாவது சார் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு உள்ள போறனாலே ஒருத்தன் குற்றவாளி ஆக முடியாது. கோர்ட் தான் இறுதி தீர்ப்பு. அதுதான் சொல்றேன். அது வரைக்கும் அவர் குற்றம் சாட்டப்பட்ட நபரா தான் சொல்றேன். 1000 கோடி கொள்ளை அடிச்சுட்டா திமுக வந்து உடனே ஒரு எம்எல்ஏ சீட் தரும். ஆனா சாமுவேல் தான் திருட மாட்டான். அதாவது தருவதற்கு வாய்ப்பு இல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? என்கிட்ட இவ்வளவு நேர்மையா இருக்கும்போது உங்களை சார்ந்தவர்கள் வந்து எங்க கிட்ட இப்படி ஒரு நல்ல தலைவர் இருக்காருன்னு அரசு கவனத்துக்கு அதுதான் சார் சொல்றேன். அதுதான் திருப்பி சொல்லிட்டு அரசு வந்து நான் தான் சொல்றேன், உங்களுக்கு யார் தேவை அப்படின்றத வந்து நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல வாயிலாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை கூப்பிடுவாரு. கண்டிப்பா பேசணும். இவ்வளவு நேர்மையா பேசிட்டு இருக்காரு. இல்ல நான் சொல்றேன், எங்க குற்றச்சாட்டு நீங்க திமுக உங்களை சப்போஸ் கூப்பிட்டு உங்கள்ட்ட பேசி இந்த தேர்தலில் உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துட்டா இப்ப நீங்க இவ்வளவு நேரம் திமுக திட்டினதெல்லாம் ஒண்ணு இல்லாம அப்படி கிடையாது சார். அடுத்த வாட்டி எடுத்துட்டு போய் இது மாதிரி தப்பு செய்யாத மாதிரி தடுத்து நிறுத்த என்னால் முடியும்ன்றது சொல்றேன் நான். அதுக்காக வந்து திமுக நல்ல கட்சின்னு சொல்ல வரல. இப்ப கூட நான் சொல்றேன், திமுக அண்ணா திமுக இரண்டும் எப்படி வந்து காமராஜ் சொன்னாரோ இரண்டும் ஒரே குட்டையில் உரிய மட்டைன்றதை வந்து நான் என்னைக்கு மறுக்க மாட்டேன். ஏன்னா 2 பேரும் ஒரே இதுல தான் இருந்திருக்காங்க. வாய்ப்பு கிடைக்கிற திருடான மாட்டிருக்கான், வாய்ப்பு கிடைக்காதவன் நல்லவனா நடிச்சிட்டு இருக்கான். 2 பேருக்கும் ஒரே ஒரு ஸ்கேல் தான் இருக்கு. எங்களுக்கு அந்த ஸ்கேல் கிடையாது. எனக்கு என்ன ஸ்கேல்னா, இன்னைக்கு கிறிஸ்துவ அரசியலை வந்து ப்ரூவ் பண்றதுக்கு சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் பேச திருச்சபையிலிருந்து ஆள் வேணுமே தவிர உங்க கட்சியால நாங்க ஏத்துக்க மாட்டோம். உங்க கட்சியால் நீ கிறிஸ்துவன் சொன்னா நாங்க நம்ப மாட்டோம். போன தேர்தலில் நீங்க சீமானுக்கு ஆதரவு கொடுத்தன்றீங்க. ஆமா, சீமான் எந்த அளவுக்கு உங்களை வந்து சார் சீமான் ஜெயிக்கக்கூடிய நபராக இருந்தால் சீமான் கூட நின்று போராடுவேன் சார். சீமானுக்கு வந்து இன்னும் அந்த அளவுக்கு இன்னும் தமிழ்நாட்டில் வந்து அங்கீகாரம் இல்லை. ஆமா, அவரே தன்னுடைய பேரை சீமான் தான் வச்சிருக்காரு. செபஸ்டின் சைமன்ற ஒரிஜினல் பேர். அதுதான் சொல்றேன் சார். நான் வந்து அவர் கிறிஸ்துவரா இல்லையான்றதெல்லாம் பேசல. தமிழ் தேசியம் அவர் அரசியலே வேற. எல்லாரும் அதுதான் சொல்றேன். எங்க அரசியல் வந்து தமிழ் தேசியமும்
இது திராவிடமோ இதெல்லாம் சார்ந்தது அல்ல. எங்கள் அரசியல் வந்து கிறிஸ்துவ அரசியல், தூய்மையான ஒரு கிறிஸ்துவ அரசியலை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பாக செயல்படணும். திருச்சபைகள் இங்கே பாதுகாப்பாக நடக்கணும். வட இந்தியாவில் நடக்கிற மாதிரி பிரச்சனையை வந்து இங்கே வந்துடக்கூடாது. நான் எனக்கு என்ன பயம்னா, நாளைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பிரச்சனை வந்து பிஜேபி காங்கிரஸ் ஒருவேளை திமுக விட்டு வெளியே போனா இதே திமுக பிஜேபியோட போய்விடுமா என்ற மறுபடியும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க வந்து கலைஞர் வந்து பிஜேபியோட அலைன்ஸா இருந்தாருன்னு சொன்னீங்க. அன்னைக்கு இருந்த பிஜேபி வேறு. அன்னைக்கு இருந்த ஒரு வாஜ்பாய்ன்ற ஒரு சூப்பர் மனிதர், ஓகேங்களா? அன்னைக்கு இருந்த பிஜேபி வேறு. அன்னைக்கு பிஜேபியோட அலைன்ஸ் திமுக போனாலும் கடிவளத்தை தன் கையில் வச்சிருந்தார் கலைஞர். ஏன்னா அந்த ஆதரவை கொடுக்கும் போது சில விஷயங்கள்லாம் அவங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண விடாம இதுக்கு நான் ஆதரவு தரமாட்டேன் அப்படி, ஏன்னா ஏற்கனவே ஜெயலலிதாவால் கவுக்கப்பட்டு மீண்டும் அவர் ஜெயிச்சு வந்தனால அப்போ இருந்தது. இப்போ இருக்கிற அன்னைக்கு இருந்த அரசியல் வேற, இன்னைக்கு இருந்த அரசியல் உங்க யார் மேல எவ்வளவு கேஸ் இருக்கு, யார் எத்தனை வருஷம் உள்ள போவாங்க அப்படின்றது நிலைப்பாடு அரசியலா போயிடுச்சு சார். ஆமா, அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், அன்னைக்கு இருந்த பிஜேபியில் அன்னைக்கு இருந்த வாஜ்பாய் நல்ல மனிதர்னு சொல்ல வரேன். அதுதான் வாஜ்பாய் வந்து மதிப்புக்குரிய கருணாநிதி அவர் சொல்லும் போதே சொல்றாரு, எல்லாத்தையும் அவர் இருக்கிறது அவர் ஒருத்தர் தான் நல்ல மனுஷன், எல்லாரையும் அவர் தான் நான் போனேன்னு சொன்னாரு. ரெண்டாவது காரியம் வந்து அவர் பொதுவாக சொல்லும் போது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்து சுயாட்சின்னு ஒரு காலத்தை சொல்லிட்டு போயிடுவாரு. அவர் அதுக்கு இப்போ நாளைக்கு இதே ஸ்டாலின் கூட நாங்கள் பிஜேபிட்ட போகும்போது நாங்கள் மத்தியில் கூட்டாட்சி மாநில அப்பதான் நமக்கு எல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டா நாங்கள் இங்கே இருக்கிற யாராவது ஆகவே இல்லையே, பேச்சுவார்த்தை நடக்கல. இல்ல இப்போ ஆகல. நாளைக்கு யாராவது நிர்பந்திக்கப்பட்டால் ஆக மாட்டாங்கன்னு நீங்களும் நான் எழுதி கொடுக்க முடியாது. ஆக வராங்க, அரசியல் எது வேணாலும் நடக்கலாம். அதுதான் சொல்ல வரேன். அவரு இதே போல பிஜேபி திரும்பி கம்மி சீட்ல ஜெயிக்குது, அடுத்த தேர்தலில் இவரு மெஜாரிட்டியா போய் திரும்பி ஆதரவு கொடுத்து கலைஞர் மாதிரி இவரும் கடிவாளத்தை போட்டு வச்சுக்கலாம். நிதிஷ்குமாரும் இவரு நாயுடுவும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிரட்டிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே வந்து பீகாருக்கும் நாயுடுக்கும் மட்டும்தான் அதிக நிதி கொடுத்துருக்காங்க. கேட்கற காசுலாம் கொடுக்குறாங்க. அப்ப என்னன்னா கவர்மெண்ட் அவங்க மேல நிக்குது, இல்லைன்னா விழுந்துரும். அதுதான் காரணம். அந்த மாதிரி ஒரு சூழல்ல அந்த மாதிரி இடத்துல பிஜேபிக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது திமுக வந்து அதே மாதிரி அவங்க டிராவல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசியல் எது வேணாலும் நடக்கலாம். அதுதான் சொல்றேன். அதால வந்து இவங்க தான் இது பாதுகாப்பு, இவங்க இல்லைன்னா கிடையாதுன்னா கிடையாது. ஆட்சியாளர்கள் எங்க இருந்தாலும் நான் என்ன சொல்றேன், திமுக அரசு கிறிஸ்தவர்கள் மேல் வந்து இவ்வளவு ஓட்டு வங்கிகளை இவ்வளவு வந்து வைத்திருக்கிற கிறிஸ்தவர்களை இவளை நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்ப நம்பிக்கை கொண்டு இருக்கிற கிறிஸ்தவர்களை இந்த நிலையில வந்து நான் பிரிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அந்த நம்பிக்கையை பலப்படுத்த நீங்க என்ன செய்யணும்னா, நம்பிக்கை உள்ள பல காரியங்களை செய்தணும். அது வந்து தேர்தல் அறிக்கையா இருக்கக்கூடாதே தவிர எங்களுக்கு வந்து செயல்பாட்டில் வேணுன்றது தான் எங்களுக்கு கோரிக்கை. செயல்பாடு சொல்றீங்க, அதே நேரத்தில் திருச்சபை தாக்கப்படுது பிரச்சனைகள் சொல்றீங்க. இந்த கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டுகள்ல சென்னையில மட்டும் 3882 திருச்சபைகள் புதுசா உருவாயிருக்கு. அது ஒரு சார் நான் சொல்றேன், அந்த புள்ளி வர உங்களுக்கு சொல்றேன். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப 50,000 தாக்கப்படுது, இடிக்கிறாங்க, மூட சொல்றாங்கன்னு நீங்க சொல்லும் போது இப்ப புதுசா இப்ப எப்படி உருவாச்சு இந்த 3882? அது தினந்தோறும் உருவாகும். அது காரணமே என்னன்னா, கிறிஸ்துவம் என்பது வளர்ந்து வருகிற காரியம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அது வளர வளர அது வந்து பெண்டிகாஸ்டல் திருச்சபைகள் அங்கங்க வந்து குடும்ப சின்ன சின்ன வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா வீடுகள் இருக்கிற பக்கத்துல சின்ன ஒரு 10க்கு 10 ஜபக்குழுலாம் வைத்திருப்பாங்க. அது திருச்சபை சொல்லுவாங்க. நாங்க என்ன சொல்றோம், அதையும் சேர்த்து தான் பேசுறேன், அவங்களுக்கும் சேர்த்து தான் பேசுறேன். இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏரியால இதே மாதிரி தான் ஒரு பிரச்சனை வந்துச்சு. மாடி மேல வச்சிருக்காங்க. அங்க லோக்கலா பிஜேபி ஆர்எஸ் காரங்க வந்து ஒரே சத்தமா இருக்கு, காலி பண்ணுன்னு பிரச்சனை பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச அதே ஏரியால உள்ள டூரிஸ்ட் ஸ்டேஷன்ல இருந்து வந்தாங்க. ஏங்க ரொம்ப வருஷமா வச்சிருக்காங்க, சவுண்டை வேணா குறைக்க சொல்றோம், நீங்க கிளம்புங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் நானும் பார்த்திருக்கேன். ஆதரவா பேசணும் நிறைய. இப்போ நம்ம கிறிஸ்துமஸ் விழால வட இந்தியாவில் வந்து பிஜேபி பிரச்சனை சொல்றோம். இதே தமிழ்நாட்டில் சிங்கம்புனேரியில ஒரு தனியார் தோண்டு தன்னுடைய தொழிற்சாலையில எல்லா ஆட்களையும் கூப்பிட்டு அவர் வந்து அங்க கிறிஸ்துமஸ் விழா நடத்தி தன்னுடைய ஊழியர்களுக்கு வந்து பொருட்களை கொடுக்குறாரு. அங்கே வரவங்களுக்கு சாப்பாடு போடுறாரு. அப்போ போட்டுட்டு கொடுக்கும்போது எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கும்போது ஒரு பேம்ப்ளெட்டையும் அதில் வச்சு கொடுக்குறாரு. ஒரு பைபிள் கூட கொடுத்துருக்கலாம், எனக்கு தெரியல, பைபிள் இல்லை அதில், பட் இருந்தாலும் ஒரு பேம்ப்ளெட். அந்த பேம்ப்ளெட்டை தெருவில் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து 10 பேர் வந்து, உங்களுக்கு தெரியும் அது நல்ல ஃபேமஸாக போச்சு. அது அதே கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை வந்து காவல் நிலையத்தில் கொண்டு போயிட்டு நிற்க வச்சுட்டு கொடுத்தவர்களை தான் முதல்ல அழைச்சிட்டு வந்து பிடிச்சோம். கொடுத்தவங்களை எதிராளி வெளியே நின்று சண்டை போட்டு இருந்தாங்க, அவனை கைதே பண்ணலை. இப்போ நான் என்னுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது விசாரணைக்கு அரசு காவல்துறை என்பது முதல்ல வந்து சாதக பாதகம் பார்த்து யார் மேலே குற்றம்னு பார்க்கணும். பொருட்களை கொடுத்து பணம் கொடுத்து அனுப்பிச்சவன் வந்து கையில் ஒரு நோட்டீஸ் கொடுத்தான்றதுக்கு குற்றம் சாட்டோன்னா கொடுத்தவனை போய் நீ தாக்கலாமா?
எங்களுக்கு பாதுகாப்புனா என்னன்னு நீங்க சொல்றது கரெக்ட். இன்னொரு பரவலான ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆர்எஸ்எஸ் இருக்கட்டும், இந்து முன்னணி, பிஜேபி அதை சார்ந்தவங்கள்ட்டயும் நான் பேசும்போது இன்னொரு குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ஃபேம்லெட் மட்டும் கொடுக்கறது கிடையாது. இவங்க கொடுக்கும் போதுமே வந்து நீங்க எங்க இதுக்கு வந்துருங்க, கிறிஸ்டியானிட்டிக்கு வந்துருங்க, உங்களுக்கு இவ்வளவு பணம் தருவாங்க, மெடிக்கலுக்கு காசு தருவாங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க பாருங்க, இப்படின்றத சொல்லி கூப்பிடறனால தான் நாங்க அதை எதிர்க்கிறோம் சார். அவங்க நோட்டீஸை மட்டும் கொடுத்து போனா நாங்க எதிர்க்க மாட்டோம்ன்றது ஒரு குற்றச்சாட்டாவே சொல்றாங்க. அவங்க குற்றச்சாட்டு சொல்றதுல 50% உண்மை 50% பொய் இருக்கு. காசு கொடுப்பான தயவுசெய்து சொல்ல சொல்லுங்க. இல்ல காசு கொடுக்குறாங்க தயவுசெய்து சொல்ல சொல்லுங்க. நானே ஒரு 100 பேர் அனுப்புறேன், கொடுக்குறவங்க வாங்கி கொடுங்க சொல்றேன். நாங்க பிரச்சனை இல்ல இல்ல அவங்க என்ன நோட்டீஸ் கொடுத்துட்டு போனா எங்களுக்கு என்ன சார், நோட்டீஸ் கண்டிப்பா கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இயேசு நல்லவர், இதை உத்து பாருங்க, உங்களுக்கு ஏதாவது குடும்பத்துல பிரச்சனை இருக்கா, உங்களுக்கு நோய் இருக்கா, ஏதாவது இருந்தா எங்க சர்ச்சுக்கு வாங்க, நாங்க ஜெபம் பண்ணி சரி பண்றோம்னு சொல்லுவாங்களே தவிர காசு கொடுக்குறேன்னு சொல்றது இன்னைக்கு எவன்கிட்ட காசு கிடையாது சார். கிறிஸ்டியன் சர்ச்சில் அவங்க ஒரு குற்றச்சாட்டு அவங்க சொல்லும் போது இதெல்லாம் சேர்த்து சொல்றாங்க. ஆனா அது உண்மை இல்ல. அதனாலதான் நாங்க எதிர்க்கிறோம். இல்ல இல்ல அவங்க இவங்க என்ன சொல்றாங்க, இது மாதிரி தவறான குற்றச்சாட்டு, இவன் பணம் கொடுத்துறான், இவன் அதை கொடுக்குறான், இதை கொடுக்குறான். பணம் கொடுக்குறது சர்ச்சை இல்லை. நீங்க அந்த போய் அந்த கொடுக்குற சர்ச்சை போய் பாத்தீங்கன்னா அவருக்கே காசு இருக்கா, ரோட்ல நின்று கொடுத்துட்டு இருப்பாரு. இதுல வந்து பிரச்சனையே அதான் சார். என்னன்னா இவங்க வந்து கிறிஸ்துவர் அல்லாத எல்லாரையும் பார்த்து கொடுத்து கூப்பிடுறாங்க அப்படின்றது தான் அவங்களுடைய பெரிய குற்றச்சாட்டு. இப்போ இஸ்லாமியர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மசூதியிலேருந்து போவாங்க, வீடு வீடா போவாங்க. எப்படி போவாங்கன்னா இஸ்லாமியர்கள் வீட்டுக்கு மட்டும் போவாங்க. போயிட்டு இருங்க, போயிட்டு அவங்கள வீட்டுக்கு தொழுக வராமல் இருக்காங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு தொழுக வாங்க வீட்டில் போய் அவங்க இஸ்லாமிய வீட்டில் சொல்லுவாங்க, மசூதிக்கு வாங்க 5 வேளை தொழுவுங்கன்னுவாங்க. அவங்க மாற்று சமூகத்தினர் யார் வீட்லையும் போய் நீங்க குரான் படிங்க, இதை படிங்கன்னு சொன்னது கிடையாது. இப்ப இவங்க சொல்ற கம்ப்ளைண்ட் சொல்றேன், இந்த மாதிரி தான் சொல்றாங்க. அப்ப கிறிஸ்துவர்கள் மட்டும் ஏன் வந்து இந்த சீட்டை கொடுத்துட்டு நீங்க எங்க கிட்ட வாங்க, கிறிஸ்துவர்ல மாறுங்க, அந்த எஸ்சி பீப்புள்னு சொல்றீங்க இல்லையா, தாழ்த்தப்பட்டவர்கள் நிறைய பேரை மதம் மாத்திட்டாங்க. நல்ல கேள்வி. இது இன்னும் நடக்க கூடாதுன்னு தான் நாங்க முன்னெடுக்கிறோம்ன்றாங்க. இதுக்கு வந்து ஒரு பாராளுமன்றத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியோட சொன்னா உங்களுக்கு புரியும். ஏன் கிறிஸ்துவல் சொல்றான்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் 25 போடும்போது முதலாக பாராளுமன்றத்தில் போடும்போது அம்பேத்கர் எழுதும்போது அதில் என்ன எழுதுறாரு, இதுல வந்து எந்த மதத்தையும் தழுவலாம், எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம்னு எழுதுறாரு. அந்த அவர் பரப்புதல்ன்ற வார்த்தை எழுதல சார். அப்ப முதலாக போகும்போது இங்கிருந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர் போறாரு. அந்த கிருஷ்ணசாமி திருச்சியை சேர்ந்தவர். அவர் தான் ரெப்ரஸன்டேட்டிவ். ஆக்சுவலி ஒரு பிஷப் போயிருக்கணும், பீட்டர் பெர்னாண்டோன்னு. அவருக்கு உடல்நிலை சரியில்லாத எம் ரத்னசாமின்னு ஒரு மனுஷனை அவர் டெபியூட் பண்றாரு. இவர் போறாரு. அந்த நிகழ்வுக்கு போகும்போது அப்ப இந்த 25 ஆர்டிக்கல் வரும்போது எல்லாரும் அக்செப்ட் பண்றாங்க. இந்த எம் ரத்னசாமி அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாரு. எழுந்து நின்று கேட்கும்போது அம்பேத்கரை இவர் எதிர்த்து கேட்கிறார். அப்ப அம்பேத்கர் கேட்கிற, என்னப்பா பிரச்சனை, ஏன்பா நீ ஓட்டு போட மாட்டேன்ற அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, அன்னைக்கு கிறிஸ்டியானிட்டிக்கு ரெப்ரசன்ட் பண்ற இந்தியாவிலே ஒரே மெம்பர் எம் ரத்னசாமி தான். அப்போ அம்பேத்கர் தெளிவாக கேட்கிறார், அவர் தான் கிறிஸ்டியன் ரெப்ரசன்டேஷன், அவர் ஏதோ சொல்றாரு கேளுங்க. கேட்கும்போது சொன்னாரு எம் ரத்னசாமி, இதுல ஐயா நீங்க இப்படியே வந்து ஏற்றுக்கொள்ளலாம் தழுவலான்னு போட்டிருக்கீங்க, இதுல வந்து இப்படியே நீங்க சொன்னீங்கன்னா எங்களால் என் மத கடமை செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. அப்போ அம்பேத்கர் கேட்கிறாரு, கிறிஸ்துவனுடைய மத கடமை என்னன்னு. அப்போ எம் ரத்னசாமி சொன்ன விளக்கத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் ரத்னசாமி சொல்கிறாரு, ஐயா எல்லாரும் வந்து இந்துக்கள் ஆடு கோழி வெட்டுறது அவன் மதக்கடமை, இஸ்லாமியர் 5 முறை தொழுவது அவன் மதக்கடமை, கிறிஸ்துவனாகிய என்னோட மதக்கடமை என்ன தெரியுமா, நான் ஏற்றுக்கொண்ட நான் ருசித்த இயேசு நல்லவர் என்று மற்றவருக்கு போய் சொல்லுவது. அதுதான் இந்த குட் நியூஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து தன் உலகத்துக்கு வந்து அந்த நற்செய்தின்னு சொல்றதே நான் ருசித்த இயேசு நல்லவர்னு சொல்றதுன்னு சொல்லும்போது அந்த அப்போ வந்து அவர் சொல்றாரு பிரபகேட்னு ஒரு வார்த்தையை சேர்க்கணும்னு. அம்பேத்கர் அதே இடத்துல நிறுத்திட்டு மறுநாள் போய் முன்சி போன்ற பெரிய தலைவர்களோடு சேர்ந்து பேசி இது மாதிரி எம் ரத்னசாமின்ற ஒருத்தன் எதிர்க்கிறான், அவன் இப்படி கேட்குறான், இதுக்கு செய்யலாமன்னும் போது அன்னைக்கு ஏற்றுக்கொண்டதுனால்தான் ஆர்டிகல் 25 பரப்புதல் என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டது, பிரபகேட். அப்ப அந்த பிரபகேட் என்ற வார்த்தை இருக்கிறதால என்னுடைய மத கடமை என்பதுன்னா நான் ருசித்த இயேசு நல்லவர் கொடுக்குறேன். இப்போ நம்ம சார் ஒரு இதுக்கு போறீங்க சார், ஒரு எக்ஸிபிஷன் போறீங்க, அங்க தெருவில் நின்று நோட்டீஸ் கொடுக்குறான், எல்லா நோட்டீஸுமா வாங்குறீங்க நீங்க, தேவைப்பட்டா வாங்குறோம், இல்லாட்டா கொடுக்குறோம், சிலர் வாங்கி இப்படி தூக்கி போட்டு போறான், யாராவது கோச்சிக்கிட்டாங்களா? இல்ல. இப்ப நாங்களும் அப்படிதான், நீங்க வாங்கிட்டா தான் இது என்னோட உரிமை. அது நீங்க சொல்ற விஷயம் வந்து இயேசு நல்லவர்ன்றதை நாங்க சொல்றதுக்கு தான் அது கொடுக்குறோம் கேக்குறாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாரு அம்பேத்கர். ஓகே, அவரே பௌத்த மதத்தை உரிமை, அது அவருடைய உரிமை. பிரச்சனையே என்னன்னா இயேசு நல்லவர்னு சொல்றது பிரச்சனை கிடையாது, இயேசு நல்லவர் நீங்க எங்க கூட வாங்கன்றதுதான் பிரச்சனை அப்படின்றத சொல்றாங்க. பட் ஆனா இவ்வளவு நேரம் நீங்க நல்ல சரியான விளக்கங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்க. அந்த இதை பத்தி பிரச்சனைகள், உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அரசு செவிசாய்க்கணும், நிறைய பிரச்சனைகளை ஷார்ட் அவுட் பண்ணி கொடுக்கணும், அப்பதான் இந்த தேர்தலில் சித்தூருடைய வாக்குகள் யாருக்குன்றதை நாங்கள் முடிவு பண்ணுவோன்றதை இவ்வளவு நேரம் ரொம்ப தெளிவாக அழகாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எங்களுடைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து சிறப்பாக பேசியதற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி, வணக்கம்.